ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை. தாயே, நாங்கள் தங்களிடமிருந்து பெறுகின்ற அன்பானது எங்களின் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் தாயே. தாயே, நாங்கள் பெறுகின்ற இந்த ஆனந்த உணர்வானது மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க எங்களை தயவு செய்து வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள். தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து தங்கள் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயி, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயி, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற விருப்பங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ பைரவராக வீற்றிருக்கும் தாங்கள்
எங்களுக்குள் இருக்கின்ற மன அழுத்தங்களையும் மனச்சோர்வுகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களை தங்களின் அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக மாற்றுங்கள். தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு சமநிலையில் ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் சரஸ்வதியின் தத்துவத்தை நிலை பெறச் செய்து அதன் மூலம் எங்களின் செயல்களுக்கு தூய்மையை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ ஹனுமராக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களுக்குரிய சரியான பாதையை காட்டுவதுடன் அதை செயல்படுத்துவதற்குரிய சக்தியையும் தந்தருளுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருந்த சமநிலையை பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வுக்கு காரணமாக விளங்குபவர். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் தர்மத்தின் நிலையை உணர்த்தி நாங்கள் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இருந்து சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். எங்களின் மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே,
ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள், கோபங்கள், ஆவேசங்கள், சமநிலையற்ற தன்மைகள் முதலிய எதிர்மறை குணங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் நிறைவையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாய், எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் பேச்சுகளிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலை கொண்டவர்களாக வைத்திருந்து நாங்கள் செயல்பட தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இந்த தியான நிலையில் நாம் ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः
त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை சமநிலையில் வைத்திருங்கள். எங்களின் கல்லீரலுக்கு சித்தத்திற்குரிய சக்தியை தந்தருளுங்கள். தூய்மையற்ற எண்ணங்களை அகற்றி தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தூய்மைப்படுத்தப்பட்ட
சிந்தனையிலிருந்து நாங்கள் தியானத்திற்கு தேவையான அமைதியான ஒருநிலைப்பட்ட நிலையில் எங்களுக்கு கிடைப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற படைப்பாற்றல் திறனானது தங்கள் அருளால் அவை மேன்மேலும் மேம்படுத்தப்படுகிறது. அவற்றை நாங்கள் சகஜ யோகத்திற்கு பயன்படுத்த எங்களை நல்லதொரு கருவிகளாக மாற்றுங்கள். தாயே, எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களுடைய எண்ணங்களற்ற நிலையை தாங்களே ஒருநிலைப்படுத்த வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஞானத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மன்னித்தல் குணமானது தங்கள் அருளால் மேம்படுத்தப்படட்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தாங்களே அகற்றிவிட வேண்டும். எங்களுக்குள் எப்பொழுதும் தான் என்ற அந்த நிலைப்பாடு அகற்றப்பட்டு ஒருமித்த கூட்டுணர்வோடு நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள். எங்களுக்குள் எளிமையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களிடம் இருக்கின்ற கோபத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கற்பனைகளை அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் சாட்சி பாவத்தில் எங்களின் அகங்காரம் கண்காணிக்கப்படட்டும். நாங்கள் எங்களின் அகங்காரத்தை எதிர்த்து போராட முடியாது. மீண்டும் அதே நிலையை நாங்கள் அடைந்து விடுவோம் எங்களின் செயல்களால். தயவு செய்து எங்களின் அகங்காரத்தை எதிர்த்து தாங்களே எங்களுக்குள் அந்த நிலைப்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும். நமது கவனம் சகஸ்ராராவில் நிலை பெற்றிருக்கும் பொழுது, நன்கு கவனிக்கும் பொழுது நமது முன் ஆக்ஞா பின் ஆக்ஞாவில் அன்னையின் தெய்வீக நுண் அதிர்வுகள் முழுமையாக நிலை பெறுவதை நம்மால் உணர முடிகிறது. அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவும் நன்கு குளிர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு உறுதிமொழிகளும் நாம் கூறும் பொழுது மனதிலிருந்து கூற வேண்டும். தாய்,
தயவு செய்து எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Hum Sham Hum Sham Hum Sham Hum Sham Hum Sham Hum மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவில் அன்னையின் அன்பை நாம் முழுமையாக உணர்கிறோம். இதே நிலையில் நாம் நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் இறை ராஜ்யத்திலேயே இணைந்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ நிர்விகல்பா நிலையை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் எண்ணங்களற்ற அமைதியான தியான நிலையை அடைவதுடன் அதனால் எங்களுள் எப்பொழுதும் நிறைவும் அமைதியும் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். அந்த நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Tonight we are going to worship Sri Krishna as Virat. First, it is important to understand the incarnation of Sri Krishna. Krishna word comes from the word Krishi. Krishi means agriculture. He has sown the seeds of spirituality. And for that, first of all, he had to think, where are we as far as spirituality is concerned? How is the land? So what had happened at the time of Sri Rama, that he created lots of maryadas. And by these maryadas, people started mentally thinking about it. I'm not supposed to do that, I'm not supposed to do this. It was just a mental binding. It was not spontaneous, it was not search. As a result, people became extremely serious. They wouldn't talk much and they wouldn't laugh, they wouldn't enjoy anything. So Sri Krishna decided that first of all, we must remove them from this conditioning. And this conditioning has to be removed in such a manner that they enjoy themselves. Then he found out there were 3 suggestions as far as achieving the goal was concerned. So first one, as he says, is to become a realized soul, Sthita Pragya, to go beyond all temptations, go beyond all ego, go beyond all kinds of conditioning, and to become a Sthita Pragya. Sthita Pragya is where he doesn't feel like ordinary people attracted towards things, but is absolutely detached. And this detached person doesn't take to any grievances, jealousies, all these things. That he told. But how to achieve it, he never told. And the second thing he described is that you must work, you have to work. After all, you have got all the human tendencies is to work. But the fruit of the work, you leave it at the lotus feet of God, or you may call the divine power. This is another trick of his, because he realized how human beings were twisted and how they had an ego. If you tell them something, how they'll misinterpret it. So he took the other way around, that tell them something absurd. Now whatever work we do, your ego is intact, and with that ego, you can never give it up at the lotus feet of the divine. It's an impossible. So he made an impossible situation that after some time people will realize that this cannot be done, and they'll give up this idea of leaving everything at the lotus feet of the divine. This was the one, how he prepared the land. Second thing he said, Pushpam phalam toyam.
flowers, fruit, and water. Whatever you offer me, I'll take it. I'll take it. But when you do that, you must have Ananya Bhakti. Ananya means completely single-minded bhakti. When there is not the other. This is only possible after realization. Only after realization you can put the fruits of your work at the lotus feet of the divine, and only after self-realization you can have Ananya Bhakti, means the devotion which is singular. These absurd conditions he put for human beings because they were so much complicated. So many people tell me, Mother, we are doing Ananya Bhakti. How? Because we are singing on the street, we are taking the name of God all the time, we are going to Pandharipur, you see, in rags, and for 1 month we walk singing. This kind of absurd ideas about bhakti, he never gave. But it is the way he wanted to neutralize the absurdities of human beings, that they thought this was the bhakti, which is not. Ananya Bhakti is only possible when you are realized soul, when you are connected with the divine, when there is not the other. This is how he tried to make three-way attack, on human beings, in a way, on their stupidity. Because he thought that if I tell them directly, do like this, do like that, then they'll say, of course we did it, and still we never achieved it. In India, there's a big cult, we can call it, people who go to Pandharipur, for 1 month they walk in rags, singing the songs, and on the way they go on eating food at different places. According to them, this is Ananya Bhakti. And they achieve nothing. They become very sick and very tired and have a very bad old age. But who can tell them? They are all lost in it. So this is a way one could tackle human beings to show their stupidity. And so many people come and ask me, as I told you, that how is it we do so much bhakti of Sri Krishna and we have achieved nothing. So he is the one who prepared the land for sowing. We can say he is the one who was like a very great agriculturist. So his name was Krishna. There are so many things I have told you about him, how his name came as Krishna, then as how he was called as Radha, or who was Radha, who was Krishna, and all those things. But when he talked of these things, also he told that you should become Sthitapragya. That is, they call as Jnana Yoga. Jnana means knowledge. So you should get absolute knowledge. That he didn't say how. That you know what is absolute knowledge, which you can feel it on your fingertips in Sahaja Yoga. Another thing is, his speciality was to create discretion in people. He thought by doing all these things in a stupid manner, they might develop a discretion to know that this is not the way you can achieve anything, you have to get your self-realization. Discretion was very important. At this juncture, when we are facing a sort of a challenge of this new millennium, that the whole world is going to be destroyed and all those things people are talking, it is really
very important to know through discretion what is good and what is bad. One may talk of something as very good, something as very bad. But the divine discretion is very, very different. Very different, and which acts by itself. Once you are in the realm of divine discretion, you cannot commit mistakes, even if you want to do it. I'll give you my example. We went to buy a house. And the fellow was, you see, like a beggar. He came, he said, we have nothing, we have no food, they have taken away all our things, and we are just absolutely starving. When they said that, when he said that we are starving, we have nothing. So I felt pity for him. I said, all right, increase the price. First we increased the price. Still he was saying, no, give me us more. Still we increased the price. I told my husband, you increase the price. Though reluctantly, he increased the price. Third time again we increased the price. Then he said, no, we'll have something more than that, a little more. Immediately, you see, this discretion worked. And I said, these are hypocrites. I just left them and sat in the car. At the right moment. That was not such a good proposition or anything. But I could see I am buying it out of my pity, we may call it, compassion. But above the compassion was this discretion, which said, nothing doing, you better get out of it. So this divine discretion is a very, very important thing which we should see how it works and should be satisfied with. Not to feel bad that you have missed a chance or anything, but you must feel very happy that this thing has happened and that your divine discretion has taken on. So, sometimes it appears that in that divine discretion you may do something wrong, you have done something wrong. But if it is divine, ultimately it will turn out to be very good. I gave you a very basic example, but that is also very true when you practice Sahaja Yoga. The discretion of divine discretion is extremely important to play a very great part in our lives, because this divine discretion gives us the real joy of our being, of ourself, of Sahaja Yoga. So the third point was for him to make people joyous and happy. But with all these maryadas of Sri Rama, he didn't know how to do it. So, to give people joy, he said, all right, let us dance, let us sing, let us play Holi, all sorts of things. And with that, he really originated many things which were sort of not serious, may look frivolous, but in that there was joy expression. All that he did to give them a full idea as for a Sahaja Yogi or for a, we can say for a self-realized soul, what should be the attitude towards everything. But it is not that you have to do it, but it just works out. It is like that. That in the state of Sahaj, you enjoy everything. Enjoyment. And that is what his idea was, to create a sense of joy among people. Many people, there are lots of critics have criticized this part of his life. According to them, religion means you should become just old at the age of 20 years, you should become an old man of 80 years, something like that. Funny ideas of religious achievement. But he talked of joy, and he never talked of renunciation.
He never talked that you give up your family, you give up your children, you give up everything. Never, never. He said you must enjoy. Enjoy with detachment. For people it is very difficult to understand how can it be it is without detachment. With attachment you can never enjoy. If you are attached to something, you cannot enjoy anything in a full way. Like supposing you are attached to your child. Very simple thing, you are attached to your child. If you are attached to your child, then you will be bothered about things which should not be there, which will not give joy to the child either. You will not allow your child, say, to go out or to talk to people, whatever it is, all kinds of restrictions you will put. But if you have really the divine discretion, then you will know with whom he should talk, where he should go, what he should enjoy, and you will see that he enjoys life. Any attachment with anything doesn't give you the full view of that person, of that thing. If you are detached, then you can see it, say, from above him, above the thing. If you are detached, you become thoughtlessly aware also. As I said, now see, the carpets are there. They are very, very beautiful carpets. Now, if they are here, if they are mine, I'll be worried. I'll be all the time worried because I'm attached that these carpets should not be spoiled, something will go wrong. But if I'm not attached, I look at those carpets, and what do I see? The joy that is put in by the artist who has made them. And that joy really tries to reflect in me also. That joy comes in me. So to have anything, attachment to anything, there will be joy, I should say, there will be happiness, but not joy. Because joy is single. And happiness is double, happiness and unhappiness. So even if I try to enjoy something, I'll think, oh, still there, this point is there. But joy is all-pervading. It has no boundaries. And you just get dissolved in the ocean of joy. That was what Sri Krishna's idea was, that to cut out these maryadas. Nowadays we see the maryadas of so many things are really useless. For example, you have discovered the maryadas of religion. See, when they live in maryadas, then what happens? They sort of coagulate, or they have all kinds of germination inside, like the pond which is absolutely bound. It is not flowing like river. So like that, you see, it becomes a kind of a closed mind with these maryadas. And when you have these maryadas, you start thinking whether I should do it or not, whether I'll enjoy it or not. With these maryadas only, you kill the joy. Now we have other maryadas about, say, we have country, as I told you, about the religion. Now many people who would love to come to Sahajog, but because they have maryadas of silly things of their religion, they cannot come. They think this is our religion, while they don't understand. Falsehood becomes the maryadas, and they don't understand that what is the maryada actually made by the religion also. You see now in Islam what is happening is, with these maryadas, they want to have another country, this thing, that thing. In other Christian religion also same thing happening. Also in Hindu religion. All these maryadas are really stagnating them completely, and they are getting crushed into it.
There's no discretion. Because they have said it, they do it. They are so much blindfolded about it that they cannot see what is right and what is wrong. But after such you can see, you can laugh at them and you can see. Then we have social maryadas. Social maryadas are there, which are sometimes when abandoned can become very horrid also. Like in the West now, the women think that the less dress they wear, the more beautiful they are. This is a new thing they have started. Now this is absurd. If you see the description behind, it's very simple, that we have been animals and now we don't want to have any clothes because we were animals. It's an animal heritage that's why so many women do not want to wear full dresses. It's just animal behavior. So the maryada of good maryadas also people can give up, saying that we don't want any maryadas, we are free, we can do whatever we like. But in that freedom, what do you achieve? Your animal instinct works in that freedom and you think you are a very free personality. Then we have maryadas of our country. God has not made different countries at all. Nor it is true there are different countries, but variety is there. Variety of people, variety of places is there. These varieties must be accepted as something very artistic. And one should not get ruined and confused with those ideas that we are Americans, we are Indians, we are this and we are that. You are not. Now you can know after Sahaja Yoga that you are all Sahaja Yogis. And you don't belong to any country as such. The country may belong to you, but you don't belong to the country. I mean, the work is today to understand that if you really want to care for all these countries and all that, then you must do some work. Work of Sahaja Yoga, so that people get rid of these silly ideas of fighting for territory, for this, for that. All over the world this is going on. We want this land, we want that land. Land belongs to God, not to human beings. And what is the use of fighting for land, I don't understand. But this confusion is there and illusion is there, and people work out on this confusion and illusion to such an extent that they ruin their lives, the lives of their children. So many people are lost, so many people are in the lunatic asylum, I should say, because they end up in some sort of a refugee camp. They are having a good house, nicely living there, then you become a refugee. Why? Because they believe that they can have their own land, they can have their own place, and they should live there. This idea comes, I think, from some stupid leaders who want to have for themselves these lands, and that's how people fight for land. There's no need to fight for land or fight for your country or fight for this or fight for that. But the situation is such that unless and until you fight, you cannot get to the truth. And that's why, if you remember, that Sri Krishna told Arjuna that you fight. You have to fight, that's your work. You have to fight these people because they are the people who do not live with dharma. They are adharmis, so you have to fight. And that is how his fighting was so much justified, because after fighting the war, they got back what they deserved. They were deceived. And this is what Sri Krishna said, that you should not, by any chance, become a slave of these people, but you fight it back. So fighting also is justified in the divine discretion. It's again the divine discretion, where you have to fight because you don't want to be a slave. If you are a slave, you are no good.
So for that you can fight. But when people start fighting for separation or for territory, is not correct. On the contrary, one should never think of separating from the mainlands. It creates lots of problems. But now we believe in the global religion. We believe in the global territory. We don't have to ask for anything. Anywhere you go, you are the citizen of that place. Anybody who wants to go to Russia ever, the whole Russians will be with you. You go to America, they'll be with you. That's how, because all these are ideas of human beings. And if the human beings get transformed, there will be no problem of any war or any territory to be achieved. This was the divine discretion of Sri Krishna, which is instilled within us. As you know, that this is a part and parcel of the Vishuddhi Chakra, where Sri Krishna resides. But when he rises to your Sahasrara, when he rises to that level, then he becomes Virata. So Virata's chakra is placed in the head here above the Agya. And this Virat is the form of Sri Krishna who has risen above the Agya. When you are risen above the Agya, you become a part and parcel of Virata's land, we can say. Because unless and until you are above your ego, you are still involved with yourself and with wrong ideas of Maryadas. But when you rise above that and you become the Virat, the great, then you are in the land of Virata. And Virata's powers are tremendous. As been seen by Arjuna, the form of Virat. The power of Virat becomes so tremendous that it acts globally. It acts in such a manner that you sit here and anywhere it can act. You have seen that now. Many times people say, Mother, it's a miracle. My mother was sick and she was not here and I just prayed and she got all right. This is all the power of Virat. The power of Virat is that it can penetrate into the subtle side of human beings in such a manner that everything we are connected with. We are not separate. As every drop is connected with the ocean. We are connected with the whole universe. And when you become the citizens, I should say, of Virat, then all the things with which you are connected also get your vibrations, your ideas, your ambitions, everything passes through that. And it works. It works. You have seen how many miracles have taken place in your lives. It is the Virata Shakti that works. Now for that, we have to know how to do worship of Virat. First of all, you have to rise above your ego. Very important. Otherwise, how can you worship? There is your ego standing in between. And how can you rise up to the point of Virat? You have to pass through that. Once you are above your ego, you enter into the kingdom of Virat. There, the king is the Virat, and you are the subject who are looked after completely by Virata Shakti, by the power of Virat.
But at that stage, you become really a universal personality in a way, because whatever are problems universally. Now, not necessarily that they should be attached to you or connected to you. Supposing a person is of that level, now there may be a war in some other country. It can stop. Somebody who is being oppressed can win over. Anywhere your compassion moves, it works out. Whenever your attention will go, it will work out. And sometimes you are surprised as to how it works, Mother, how these things work out, how these coincidences have taken place. Only thing is, you have crossed that state of your ego and have gone into the state of Virat, which is a very important thing to do, is to enter into the area of Virat. Then you don't think this is your country, this belongs to you, that belongs to you. This belonging business finishes off. Then you belong to Virat. And he uses you for his own purpose, in the sense that when your whole thinking is different, becomes global thinking, then he acts. And then his powers are manifold. And Krishna's power is that he uses a conch to call people. I have given conches to all the leaders. So we have to now announce and call people. But at the level of Virat, you don't have to do all that. At the level of Virat, it just, people see, they'll know. Just, they will watch you and they will know. Just, they'll think you are human beings and you are so sweet, so good, just like gems shining all the time. So, they'll be impressed. This comes through the Virata's blessing. When you become that, then you forget about other things, like you have big positions or anything, you come from a very rich family, or that, all these nonsensical things which are actually not true. And all these things on which you want to exist are no more. People like to show off their wealth. Some people like to be very sort of demonstrative of what they think they are. But in the case of a person who rises above his ego and is a part and parcel of that Virata Shakti, enters into the kingdom of Virat, he knows he is very small. He is very small compared to that, and he just dissolves into that Shakti. And this should happen to us, that we should humble down. We should humble down and know that our powers, whatever we have, if they give us ego, we should get rid of it. We should not have that ego. We should get rid of it, and we should actually achieve that state where you can be called as citizens of the Virata's power. May God bless you all. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
சாக்ஷா ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. தாயே, எங்களுக்கான இன்று இந்த அமைதியான காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.